மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாம் பேசும் வார்த்தைகள் மகத்தான வல்லமையை கொண்டுள்ளன என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. நீங்கள் உங்களை பற்றி ஆசீர்வாதமான காரியங்களை பேசும் பொழுது அது உங்கள் இருதயத்தையும் மனதையும் தேவனுடைய வார்த்தைகளுடன் ஒருங்கிணைக்கிறது. நீங்கள் யார் என்று தேவன் கூறுகிறார் என்பதையும் உங்கள் வாழ்க்கை குறித்து அவர் என்ன திட்டமிட்டுள்ளார் என்பதையும் அந்த வார்த்தைகளே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதா இருக்கிறது. இது உங்கள் கவனத்தை பயம், கவலை, எதிர்மறையான சிந்தனை போன்றவற்றிலிருந்து மாற்றி தேவனுடைய சத்தியத்தில் நீங்கள் விசுவாசம் கொள்ளும்படி செய்கிறது. மேலும் நீங்கள் உங்கள் மீது ஆசீர்வாதங்களை கூறும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய தயவை அழைக்கிறவர்களாகவும் உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர்களாகவும் உங்கள் சூழ்நிலை மீது ஜீவனை கட்டவிழ்ப்பவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை வணங்குகிறோம். தகப்பனே, நாங்கள் எங்கள் மீது ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் பேசுவதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வல்லமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வார்த்தைகளை நாங்கள் ஞானமாய் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். அவைகளை உம்முடைய சத்தியத்துடனும் வாக்கு தத்தங்களுடனும் இணைக்கவும் நீர் எல்லாவற்றையும் எங்கள் நன்மைக்காக செய்கிறீர் என்பதை அறிந்து பயத்தையும் அவிசுவாசத்தையும் நாங்கள் விட்டு விலகும்படி கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.